ஓ எங்க இருந்து வைக்கிறேன் யார் நீ தானே காசு அனுப்பினாள் நீ தானா காசு அனுப்பின ஜாழ்ப்பாணம் தானே காசு அனுப்பின என்ன நடந்தது தெரியுமா நீ காசு கொண்ட காசு என்ன பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கல ஒன்றுக்கும் கொடுக்கல நடந்த பிரச்சனை தெரியுமா பக்கத்துல நான் வைக்க விட்டேன் அடிச்சுட்டா காசு ஒருத்தர் தெரியுமா உண்மையமா எப்படி உங்களு சொல்லல நான் சிரிக்காத 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 நீ ஒழுங்கா இலங்கையில இருந்தானே எங்கெங்க பீப்புள்ஸ் பேங்க் இருக்கேன்னு சொல்லி அங்க அடித்து நடந்த பிரச்சனைகள் நீங்களே செய்வீங்களா நீங்கள அடிப்பீங்களாங்கிற காசு எங்களை அக்கௌண்ட் நம்பர் கேட்பீங்களா நீங்களே எப்படி செய்வீங்களா சரியா தெரியும் அப்படி நடந்த விளக்கம் தெரியுமா அண்ணன் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாடுங்களா கொஞ்சம் நிப்பாடுங்க இதுல பிரச்சனை சொன்னா நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க நீங்க தம்பியை அண்ணன் கொஞ்சம் வாய முடுங்க இவர் வந்து உங்களோட காசை களவெடுக்கல சரியா இவர் உங்களுக்கு காசு தான் அனுப்பின சரி அப்ப நான் என்ன தெரியுமா வெக்கம் அந்த மனுஷன் அனுப்பிச்சு நான் போறேன் அவருக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிறேன் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட சொல்லாவிட்டு அந்த மனுஷனுக்கு ஓரளவு எனக்கு தெரியும் சரிதானே இங்க ஓட்டு அப்படி என்று சொல்லி நான் கொண்டு இருந்தா வச்சுதான் இருக்கிறேன் அப்படி நான் பால நம்பி என்ற பஞ்சாதி அது பிரச்சனை இல்ல காசை ஏமா என்ன தெரியுமா வெக்கத்தை விட்டுதான் நான் சொல்றேன் நானும் ஆம்பளம் தெரியும் தானே ஆம்பளம் ஆனா அவனை பிடிக்கிறவன் இப்ப இருக்க ஒன்லைன்ல தம்பி நான் என்னென்னு காசு அடிக்கலாம் நீங்க சரி நீங்க ஒழுங்கான நீங்க சுட்டி பண்ணீங்க அவர் நான் நல்லா இங்க இன்னொரு இருக்க இந்த எங்க அக்கௌண்ட் நம்பர் தான் செக் பண்ண சொல்லுங்க நீங்க அந்த யூடியூபர் தம்பி நான் ஒன்று சொல்றேன்னு சொன்னா அந்த கொஞ்சம் நீங்க இல்லப்பா விடுங்க நீங்க இப்ப காய்ச்சிட்டீங்க தானே இப்ப அவர் காய்க்கு தானே வரும் அந்த அண்ணன் நீங்க கவிங்க என்னட்டு சொன்னா இல்ல இவருக்கு நான் காசு போட்டா எத்தனையும் நான் கோடிக்கணக்கில் காசு போட்டுதான் இதே சேம் ஆன வந்து அவற்ற ஒரு ஐடென்டி கார்டு அது வந்து இல்லாமல் வந்து பேங்க்ல போய் எடுக்கலாம் என்ன பிரச்சனை கொஞ்சம் பாருங்க அண்ணா பாருங்க கொஞ்சம் பாருங்க என்ன நடந்த பிரச்சனை உங்களை பொருங்கம்மா நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் கேளுங்க மண்டபம் ஏசி போடுவேன் பிரச்சனையில இருக்கிறேன் நான் சரிதானே இப்ப பேங்க் எல்லாம் போய் ஹோட்டல் எல்லாம் செஞ்சு ஒரு சிகரெண்ட் கொடுத்து போடுறது விளங்காம கைக்காங்க 15 காசுக்காண்டி கதைக்காதங்க நீங்களும் அனுப்பேன் நீங்க நீங்க சரியா எனக்கு வந்து உதவி செய்யறாங்க நான் உங்களை மாதிரி ஒருத்தன் தான் நீங்க இல்லைன்னு சொல்லிப்பட்டு ஒருத்தன் கதைச்சான் என்ன உண்மையா சொல்றேன் நான் ஒரு ஹிந்துல இருந்தேன் நீங்க ஒரு கதை ஒன்று மெசேஜ் நான் போன் எடுக்காது நீ சொல்லிட்டீங்களா ஏன் ஹிந்துல இருந்த நீ வேதத்துல சரியா அனுப்பின அவன் சொன்னா 35 இப்படி வீடு வளவு இல்லாம இருக்கிறோம் இது அண்ணா உண்மை இங்க கேளுங்க கதையை நான் உனக்கு வேண்டது நான் தான் மடிய ரெண்ட ஏடிஎம் கார்டு என்ன அதையும் போட்டோ காப்பி அடிக்க வச்சுருவாங்க நான் உனக்கு வீடு நான் சொன்னேன் இப்படி ஒரு 40 லட்சமோ வீடுல வளவு இல்லாம இருக்கணும் அதை அனுப்பி அடுத்த காசு அப்ப நான் எவனை நம்புறேன் எவன் உங்களை நம்பா இல்ல இப்படி காசு சொன்னா அந்த இதுதான் கடவுள் என்ற புள்ளிய ரெண்டைக்கு சத்தியமா சொல்றேன் இதுதான் உண்மை எனக்கு இல்ல நீங்க கருத்து இல்ல 17 காசு பெற அண்ணன் இன்றைக்கு நான் வந்து அவளை கொண்டு நான் வச்சு அடிவட்டு தாய் வகுப்பன் இல்லாம இருந்துச்சு நானும் இன்றைக்கு வந்து அவளை எடுத்து சொல்லிட்டு நானும் சும்மா இல்ல பிரான்ஸ்ல எப்படி வெட்டினா இத்தாலில எப்படி வெட்டினா ரோம்ல எப்படி வெட்டினா தான் 1 கோடி கிட்ட நான் பிடி வட்டி தெரிஞ்சு ஓட்டுதான் மலேசியாவில் 9 வருஷம் இருந்தால் தான் நான் தெரியுமா தெரிஞ்சு ஓடுதான் போன் தெரியும் நீங்க நாங்க என்ன எடுத்து உங்களுக்கு பக்கம் அண்ணன் நான் ஒரு வார்த்தை சொல்லித்தனே அவட போன் அது என்ன தெரியுமா வீடு வளவிட்ட இல்லாம தெரியுமா இருந்துதான் நான் நீங்க ஓ இந்த மனுஷன் சொல்லுங்க அக்கா காய்ச்சாவு தெரிஞ்சாவு நீங்க கல்யாணம் போச்சு நீங்க போச்சுதான நட்டு பிரச்சனை செஞ்சு தெரியும் அது ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை கடவுள் பிரச்சனை இல்லை நீங்க ஒழுங்கா நீங்க எடுத்த உடனே இந்த வாயிலிருந்து நிறைய ஆனா வந்து உன்னோட கதைக்கிறதே பெரிய மானம் கட்ட நீர் இப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியாது வச்சுட்டு போ நான் இப்ப
யாரா நீ வைக்கிற நீ தான் அடிச்சிருக்கியா காசு அல்ல நீ தாண்டா ஹல்லா அப்ப உன்னை பொட்டிப்ப எனக்கு தெரியும் எல்லாம் கூட தெரியும் உனக்கு வீடுக்கு அப்படியே அலைஞ்சு திரிவு வரைக்கும் மற்றபடி பிரச்சனை ஒன்றும் இல்லை அடே இந்த இதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த இருக்கிற பிரச்சனை வந்து அடியும் தெரியாது, நுனியும் தெரிஞ்சிருக்காது. இந்த இருக்கிற விஷயம் வந்து இப்போ நடந்து ஒரு 5 நாள் 6 நாள் வந்து இருக்கும். இந்த விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கட்டாயம் சொல்லணும். இதுதான் இந்த இருக்கிற விஷயமே. அதாவது நாங்கள் உதவி செய்ய போன இடத்துல நாங்கள் வீடியோவில் எடுத்து போட்டு அவங்களுக்கு வந்து உதவி கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்து எங்களை வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க. ரைட், இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இதால் என்ன பிரச்சனை வந்துச்சு, இனி நம்மளோட உதவி திட்டத்தில் நாங்கள் செய்ய போகிற ஒரு மாற்றம் என்ன, இனி நாங்கள் செய்ய போகிற விஷயம் என்ன என்றதை இந்த வீடியோட பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த இருக்கிற முன்னுக்கு இருக்கிற வீடியோ வந்து எல்லோரும் கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. சில பேர் வந்து தமிழ்ல வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். வெளிநாட்டிலேருந்து காசு வந்து எங்கள் மூலமாக வருது. அந்த பணத்தை எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ நான் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல் தொடங்கின ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேருக்கு வந்து போயிட்டு இவங்களுக்கு அவங்களே கஷ்டம்னு சொல்லி வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து போடுவேன். அப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு 1-2 சில பேர் வந்து ஒரு 20,000 30,000 50,000 60,000 சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த குடும்பத்துக்காக கொடுங்க தம்பின்னு சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த வகையில் அந்த காசை எடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே காலம் வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் வந்து போடுவேன். ஆனால் அவங்களுக்கு வந்து உதவி வந்து கிடைக்காது. அப்போ என்னடா உதவி கிடைக்கிது இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ வந்து போட்டுக்கொண்டே இருப்பேன். அப்போ அப்படி நான் வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோன்னு சொல்லி அப்படி அந்த கஷ்டப்பட்டாங்க, உண்மையாகவே கஷ்டப்பட்டுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டாலும் ஒரு கால் ஒன்று வரும் வெளிநாட்டிலேருந்து. அப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, ரைட் ஓகே, வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, உதவி செய்ய போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லி கால் பண்ண உடனே வந்து அவங்க வந்து என்னோட வந்து எப்படி கதைப்பாங்கன்னு சொன்னால், தம்பி நீங்கள் யார்? நான் சொன்னேன், இந்த வீடியோ எடுத்து போட்டு நான் யூடியூப் செய்கிற போறேன். ஓகே தம்பி, உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான கதையும் இல்லை, அந்த உரியாளர் ஃபோன் நம்பர் வந்து தாங்க, நாங்கள் அவங்களோட கழிச்சிட்டு அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ, அவங்களுக்கு என்ன உதவி வந்து தேவையோ அதை வந்து நாங்கள் டைரெக்டாகவே செய்கிறோம். நீங்கள் தான் போயிட்டு உதவி செய்யணும். எனக்கு இந்த வீடியோ போடுறது, நீங்கள் இந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடணும், எங்களோட பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களோட அக்கௌண்ட்டுக்குலாம் நாங்கள் காசு போட மாட்டோம், நாங்கள் டைரெக்டாகவே உதவி வந்து செஞ்சுட்டு போகிறோம் என்று சொல்லுவாங்க. நம்ம இப்படி தொடர்ச்சியாக வந்து எல்லோரும் கால் பண்ணி இப்படி கேட்க தொடங்க. அப்போ நானும் வந்து பார்த்தேன், ரைட் ஓகே, அப்போ நம்ம வந்து புலவுறோம் போல இருக்கு, நம்மள வந்து நம்பிக்கை இல்லையா, ரைட் ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தானே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ரைட். அப்போ எனக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி வந்து போச்சுன்னு சொன்னால் சரியானே, உதவி வந்து போனால் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சரியானே, அவங்களுக்கு உதவி வந்து போயிடும். அப்போ எனக்கு சந்தோஷம் தானே என்று போட்டு நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு ஆள் வந்து இப்படி கால் பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தரம் வந்து ஃபோன் நம்பர் வந்து தூக்கி கொடுக்குறேன். அவங்க வந்து அந்த ஃபோன் நம்பர் எடுத்து போட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ ஃபிலிம் ஃபோட்டோஸும் இந்த தேவையில்லாத வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி, நீங்கள் இது மாதிரி என்னோட வந்து கதைக்கணும், அப்படி கதைக்கணும், இப்படி கதைக்கணும்னு சொல்லி ஃபுல்லாக அப்படி கதைச்சி, அந்த எனக்குண்டா தெரியலை, அவங்களுக்கே ஏற்கனவே வந்து கஷ்டம், அவங்களோட வந்து கால் பண்ணி இப்படிலாம் கதைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு சொல்லி தெரியல, அவங்கள அப்படி செஞ்சு அந்த கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து கேட்டது வந்து ஒரு டாய்லெட் ஒன்று கட்டித்தாமனே தான் கேட்டது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு காசு தரோம், 5 லட்சம் ரூபா காசு தரோம்னு சொன்ன உடனே உடனே என்கிட்ட கால் பண்ணிவிட்டு, தம்பி 5 லட்சம் ரூபா காசு தரோன்னு சொல்லியிருக்காங்க தம்பி, டக்குன்னு கிடைக்கும் போல், கடவுள் உங்களை ஆசிரியப்பா அப்படி இப்படின்னா என்கிட்ட நிறைய வார்த்தை சொல்லிட்டேன். அப்போ நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் கொஞ்சம் இருங்க, காசு வந்து பிறகு சந்தோஷப்படுங்க, காசு வாரதுக்கு சந்தோஷப்படாதீங்க அக்கான்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து திரும்பி வந்து கால் பண்ணுறான், எனக்கு கால் பண்ணிட்டு வந்து சொல்லி கொண்டிருக்கிறா, தம்பி இப்படி மெசேஜ் வந்திருக்கு தம்பி, இப்படி இவங்க வந்து எனக்கு ஊற்ற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. சரியா, அது முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து இன்னொரு ஆள்ற ஃபோன் நம்பரை கொடுக்குறேன், நான் அவங்ககிட்ட கால் பண்ணிவிட்டு, நீங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க போகிறீங்களா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் வந்து உங்களுக்கு நான் இவ்வளோ காசு அனுப்புகிறேன், அம்மா பிள்ளையும் வந்து என்னோட வந்து வீடியோ காலுக்கு ஒவ்வொரு நாளும் வாங்க என்ற பிரச்சனை. சரி ஓகே, இப்போ இளம் பிள்ளைகள உதவிக்கு அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தானே பிரச்சனைன்னு சொல்லி வயசான ஆக்கள் நம்பரை கொடுத்தாலும் அதுவும் வந்து வயசான ஆக்களையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய தேவையில்லாத பிரச்சனை. அப்போ என்னடா செய்கிறேன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த
கிட்னிக்காக உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் நார்மலி வந்து உதவி செஞ்சு கொண்டு இருந்தேன்னா அந்த வேலை 1 2 ஒரு 3 குடும்பத்துக்கு உரிய அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ரைட். இப்போ அவங்களோட வேலையெல்லாம் சக்ஸஸாக போய் கொண்டிருக்கக்குள்ள எனக்கு ஒரு இடத்துல வந்து கால் வருது, தம்பி நீ வந்து வெளிக்கிட்டு வான்னு சொல்லி ரைட். அப்போ அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து கல்முனை, அப்போ நீ வெளிக்கிட்டு வா தம்பின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே வந்து கால். அப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், அண்ணா நான் சும்மா வர மாட்டேன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து லெட்டர் எடுக்கணும், நீங்கள் லெட்டர் எடுத்தேன்ட்டு வந்து சொன்னால் தான் வந்து நான் வந்து உங்களோட இடத்த வந்து நான் விசிட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ உடனே வந்து அவங்க 2 நாள் கழிச்சு ஜிஎஸ்டி லெட்டர் எடுத்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து கஷ்டம், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர் எடுத்திருந்தாங்க அவங்களோட வறுமையை வந்து காட்டி. அப்போ எனக்கு அவங்க அனுப்பி அடுத்த 2 நாள் 3 நாள்லேயே வந்து அவங்க எனக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நான் வந்து போகிறேன், ஒரு கிழமை கழிச்சு தான் போகிறேன். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவல் பண்ணுறது வந்து கூடுதலாக வந்து இந்த கையால் தான் நான் காசு வந்து போட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன். அதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன், புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து பார்க்கணும்னு சொன்னால், இப்போ உதாரணம் சொல்கிறேன், இப்போ இந்த பிரச்சனையை வந்து பார்க்க போகிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பார்த்து வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு உதவி வரும் என்ன. அப்போ அதுக்கு முதல் அந்த வீடியோ எடுக்கணுமென்றக்க நான் தான் இந்த கையால் காசு போட்டு போகணும். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பவித்ரனும் வந்து வெளிக்கிட்டு காரில் 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிட்டத்தட்ட 1 மணித்தேலத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணி போகிறோம். போய் மிகவும் கஷ்டப்பட்டு தான் அந்த வீடை வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த வீடை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்புறம் அவங்களோட கதைக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம். அப்போ நான் வீடியோ எடுக்கக்குள்ளேயே வந்து இவருக்கு எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் தெளிவாக. வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமலாம் கால் பண்ணுவாங்க. ஏன்டா கால் பண்ணுற வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையான ஆட்கள் ரெண்டும் இல்லை, அதே போல் உள்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையான ஆட்கள் ரெண்டும் இல்லைண்ணே. ஒரு என்ன சொல்கிறேன், எல்லாம் கலந்தேனே, மனுஷன் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி நல்லவங்களும் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில், கெட்டவங்களும் வாழ்கிறாங்க. அப்போ அந்த வகையில் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் வந்து பொதுவாக சொல்லலை, நிறைய உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ரைட். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், வீடியோவில் எடுத்துகிட்டு இப்போ சொல்கிறேன் இப்படி பிரச்சனைகள் வரும், உங்களோட மனுஷியை வீடியோ காலில் காட்டுங்க, உங்களோட கதைக்கணும், அப்படி கதைக்கணும், இப்படி கதைக்கணும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கக்கூடாது. ஃபோன் நம்பரை ப்ளாக் பண்ணிடுங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட வீட்டு அட்ரஸ், உங்களோட பேர் எல்லாமே தான் இந்த இருக்கிற வீடியோவில் வந்து நான் போடுவேன். என்னுடைய ஃபோன் நம்பரோ என்னுடைய அக்கௌண்ட் நம்பரோ இந்த இருக்கிற வீடியோவில் வந்து நான் போட மாட்டேன். உங்களுக்கு தான் கால் பண்ணால் உங்களுக்கு தான் கேட்பாங்க, காசு போடுறாலும் உங்களுக்கு தான் போடுவாங்க, எல்லாமே உங்களுக்கு தான் போடுவாங்கன்னு எல்லாம் சொல்லி தெளிவாக சொல்லிவிட்டு வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்த விஷயம், ஒரு 5 நாள் இவருக்கு நான் கால் பண்ணுறேன். 5 நாள் இவருக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன், அண்ணா எதுவும் காசில் வந்துச்சா. என் வீடியோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 வியூஸுக்கிட்ட போயிட்டு, அதாவது யூடியூப்பில் போல் ஃபேஸ்புக்கில் வந்து 30,000 வியூஸுக்கிட்ட போயிட்டு ரைட். அப்போ 30,000 வியூஸ் போனால் எப்படியும் ஒரு 20 பேரோ இல்லாட்டி ஒரு 10 பேரோ இல்லாட்டி 15 பேரோ ஒரு காசு அந்த அக்கௌண்ட்டுக்கு போடுவாங்கன்றது ஒரு கெஸ்ஸிங் எப்படியும் வந்திருக்கு ரைட், ஒரு கொஞ்சம் தொகையாக வந்திருக்கு. அப்போ அந்த கெஸ்ஸிங்கில் நான் அவருக்கு கால் பண்ணி கேட்குறேன், அண்ணா உங்களுக்கு எதுவும் பணங்கள் வந்துச்சா, எதுவும் காசுகள் வந்துச்சான்னு சொல்லியிருக்கேன். அவரோட சொல்லியிருந்தேன், இல்லை தம்பி 1 ரூபா காசு வரல, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க, காசு போடுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே இது வரைக்கும் வந்து காசு வந்து போடலை தம்பி, பார்ப்போம்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. அப்போ திரும்பி ஒரு 6 நாள் 7 நாளையில் திரும்பி கால் பண்ணுறேன். அப்போ சொல்லியிருந்தேன், ட்ரிங்கோல் வந்து ஒரு போய் ஒரு ஆள் வந்து 15,000 காசு வந்து போட்டிருக்கு, அந்த காசில் நாங்கள் இன்றைக்கு எடுத்து இன்னொன்று சமைச்சோம் சாப்பிட்டோம் இப்படி இருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயின்ட்டுருக்கு, இந்த இருக்கிற வீட்டிலேருந்து நாங்கள் வந்து எழும்பணும், இந்த வீடை வந்து நாங்கள் கொடுக்கணும், இந்த வீட்டுக்குரிய வேலையை வந்து எங்கேயாவது வந்து பாருங்களேன், யார்கிட்ட கதைச்சி எனக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து தாங்களேன் தம்பின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லி அப்போ எனக்கும் சரி எனக்கு அவளை என்னடா எல்லாருக்கும் உதவி கிடைக்கும், இந்த இருக்கிற அண்ணாக்கு மட்டும் உதவி கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு இப்படி ஆசைப்பட்டு இவங்களுக்கு எப்படி அவங்களோட வாழ்க்கை வந்து மாறணும்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு சொல்லி சரியாக கவலையாக இருந்துச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களோட அம்மாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனது, இந்த இருக்கிற கை இந்த இருக்கிற துண்டு வந்து உடைஞ்சிட்டு, அப்போ அம்மாவோட ஆப்ரேஷன் வேலை அடுத்தது, அம்மாவுக்கு பின்னால் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் தெரிஞ்சுது. அப்போ இதனால் எப்படி சொல்ல, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், யூடியூப்பையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும், அதோட வந்து இந்த இருக்கிற சர்வீஸையும் வந்து பார்க்கணும், எல்லாமே வந்து பார்த்து வீட்டு வேலை வீட்டு பிரச்சனை அம்மாவை ஏற்றுறது இறக்குறது, அப்போ இப்படியான நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ இப்போ என்ன சொல்கிறேன், அப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து நான் ஒரு கிளினிக் கூட்டிகிட்டு கிளினிக் வந்து கொண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நோர்வே நாடுன்னு நினைக்கிறேன், அங்கே இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் கால் பண்ணுறேன், தம்பி பெட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலான்னு சொல்லி கேட்குறேன். நான் ஓம் பண்ணுறேன், ஓகே தம்பி இவ்வளோ விஷயத்தையும் நான் என் ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது ரைட். அப்போ நான் கதைச்ச விஷயம் ரெக்கார்டு இருக்குது, அந்த அண்ணா கதைச்ச விஷயம் ரெக்கார்டு இருக்குது, அந்த அண்ணாட ஒய்ஃப் கதைச்ச ரெக்கார்ட் இருக்குது, அந்த ஹெல்ப் வந்து வாங்கினவங்கிற எல்லா ரெக்கார்டுமே நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். முழுமையான ரெக்கார்டு வந்து
போட இயலாது. ஏன்டா போட்டால் நீங்கள் எப்படியும் பொறுமையாக இருந்து பார்க்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் அந்த ரெக்கார்டை போட்டாலும் சும்மா தேவையில்லாத வேறு பிரச்சனைகள் வரதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு நிறைய விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்காங்க. இருந்தால் என்கிட்ட எவிடன்ஸ் வச்சுருக்கேன், ரைட்? அப்போ நான் அந்த இருக்கிற வீடியோவில் இருக்கிற சுருக்கத்தை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நோர்வேலேருந்து இருந்த அந்த அண்ணா வந்து எனக்கு வந்து கால் பண்ணி அவர் வந்து எனக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்பி உங்களோட வீடியோ வந்து பார்த்து கல்முனையில் வந்து அந்த பிள்ளைகள் 2 பேரோட இருக்கிறேன்னு அவங்களுக்கு சரியான கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து உதவி செய்ய போகிறேன் என்று சொல்லியிருந்தாங்க. உடனே நினச்சேன், ரைட் ஓகே, இவங்க நம்பரை தான் கேட்க போகிறாங்க போல். சரி என்ன நான் நம்பர் அனுப்பிடுறேன்னு சொல்ல உடனே சொல்லி, இல்லை தம்பி நம்பர் அனுப்ப தேவையில்ல, நான் ஆல்ரெடி 15,000 ரூபா காசு வந்து போட்டுட்டேன், நான் அவர் வந்து என்னை ஏமாற்றி போட்டிருந்தேன். அப்போ என்ன பிரச்சனை, நான் நான் உங்களை ஏமாத்தினேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து கதைக்க போக்குள்ள அவர் சொல்ல என்னன்னு சொன்னால், கிளிநொச்சியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்ஸ்டேர் வீடு வந்துருக்கு. அங்கே வந்து தோட்டம் வந்து பூமரம் எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். அப்போ இவருக்கு வந்து கஷ்டம்னு சொன்னனால வந்து இவருக்கு வந்து இந்த நோர்வே நாட்டில் இருக்கிற இந்த அண்ணா வந்து கால் பண்ணி டிரெக்டாக வந்து கழிச்சிருக்கார், தம்பி நான் வந்து வீடியோ பார்த்துறேன் தம்பி, நீ வந்து பிள்ளைகளையும் மனுஷையெல்லாம் கூட்டிகிட்டு நீ கிளிநொச்சிக்கு வா, வந்து நீ வீட்டை வந்து இரு, உனக்கு 3 நேரம் சாப்பாடு தந்து, உனக்கு மாதம் வேணுமெண்டா சம்பளம் தந்து, உன்னோட பிள்ளைகளை படிக்கிறதுக்குரிய எல்லா வசதியும் வந்து நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நீ ஒன்றும் யோசிக்காத, நீ வாரியா கிளிநொச்சிக்கண்டா. அப்போ இவரோட சொல்லியிருக்கேன், நான் கிளிநொச்சிக்கு வாரேன், அதுக்கு முதல் வந்து நான் பஸ்ஸில் வந்து வரணும், இந்த கையில் 1 ரூபா காசும் இல்லை, நீங்கள் காசுப்பட்ட தானே நான் வந்து வரலாம்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கேன். அப்போ இவர் சொல்லணுன்னா உடனே அந்த அண்ணா சொல்லியிருக்கேன், ரைட் ஓகே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா காசு வந்து போட்டு விட்றேன், காசு கிடைச்ச உடனே நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி வாங்க, அதுக்கு பிறகு வந்து மிச்ச விளக்கம் பார்ப்போம்னு சொல்லி 15,000 ரூபா காசும் வந்து போட்டிருக்கேன். 15,000 ரூபா காசு போட்ட பிறகு நடந்த சம்பவம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே தான் இப்போ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? 15,000 ரூபா காசு போட்ட பிறகு இந்த இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருக்கேன், நோர்வே அண்ணாட்ட, அண்ணா காசு வந்துட்டேன்னா ரைட், நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் வந்து விழிக்கிட்டு போட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் விழிக்கிட வச்சுட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு நான் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அந்த நோர்வேயில் இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருக்கேன், உனக்கு வந்து கிளிநொச்சியில் இருக்கிற இடங்கள்லாம் தெரியுமான்னு சொல்லியிருக்கேன். இந்த இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருக்கேன், கிளிநொச்சியில் இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும், நான் அங்கே ஆல்ரெடி வந்து வந்திருக்கேன், ஸோ வந்து நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள், நான் அங்கே வருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து குளிச்சுட்டு எல்லாம் வலிக்கிட்டு போட்டு இந்த இருக்கிற நோர்வே அண்ணாவுக்கு வந்து கால் பண்ணுறேன். இப்போ நோர்வே அண்ணா வந்து ஆன்சர் பண்ணக்குள்ளே சொல்லியிருக்கேன், நான் வந்து இப்படி நடந்து போயிருக்கேன் பஸ் ஸ்டாப்புக்கு கிட்ட போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பி பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போயிட்டு கால் பண்ணி சொல்லியிருக்கேன், நான் இப்படி பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறோம், என் வைஃபும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் ஏறிட்டோம், இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருவோம் என்று சொல்லியிருக்கேன். சொல்லி அடுத்த கால் வந்து இந்த இருக்கிற அண்ணாட்ட இருந்து நோர்வே அண்ணாக்கு வந்து கால் போகல. அப்போ இந்த இருக்கிற நோர்வே அண்ணா வந்து ஒரு 1/2 hour 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பயணிக்கிறேன்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் போகும். அப்போ மட்டக்களப்பு வந்து கிளிநொச்சிக்கு போகிறதுக்குன்ட்டு சொல்லி ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அந்த கல்குலேஷன் தான் இருந்தாங்க. அப்போ அந்த கல்குலேஷனை பார்த்து அந்த நோர்வே அண்ணா கால் பண்ண நேரத்தில் வந்து இந்த இருக்கிற அண்ணா வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணலை. அப்போ ஆன்சர் பண்ண காரணத்தினால இவர் வந்து பதட்டம் அடைஞ்சு என்னவா இருக்குன்னு சொல்லி 2 நாள் 3 நாளாக வந்து 1 நாள் முடியுது, 2 நாள் முடியுது, 3 நாள் முடியுது, 4 நாள் முடியுது, அப்படி ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக வந்து கால் பண்ணி இயலாமல் அவர் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, ஃபோனை வந்து பிளாக் பண்ணி போட்டு கால் எடுத்து ஆன்சர் பண்ணுறது இல்லை. அப்போ இப்போ ஏதோ ஒரு சம்திங் போங்கன்ற ஒரு பிரச்சனையில் தான் எனக்கு வந்து இப்போ கதைக்கிறதுக்கு கால் பண்ணுறது இருந்தாண்ணா. அப்போ இப்படி இந்த விஷயத்த எல்லாமே வந்து சொன்னதுக்கு பிறகு நான் வந்து இவருக்கு வந்து கால் பண்ணுறேன், ரைட்? யாருக்கு? நம்மளோட அண்ணனுக்கு கால் பண்ணி வந்து நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து எதுவும் காசு எதுவும் வந்திருக்கா, யாரும் வந்து உங்களுக்கு வந்து காசு போட்டவங்களான்னு சொல்லி கேட்குறேன், அந்த வீடியோ மட்டும் ஒருக்கா போடுறேன்னு கேளுங்க, ரைட்? ஹலோ ஃபோன் எடுத்தேன் நான். இது காசு எதுவும் வந்தா? வேற யாழ்ப்பாணம் அப்படியே வந்து நோர்வேலேருந்து கோலையில் ஒன்றும் வரலையா? ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா காசு வந்து போட்டு உங்களை வேலைக்கு வர சொன்னவரா? உங்களை வேலைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னவரா? நீங்கள் இப்போ மனுஷெல்லாம் கூட்டிகிட்டு நான் வாரேன்னு சொல்லி பஸ்ஸில் வேறேன்னு சொல்லி சொன்னீங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் ஆன்சர் உங்களோட ஹைக்கிலையா ஒரு பேர்? யாரு இந்த கல்யாணம் தெரியாது. உங்களுக்கு காசு போட
சரி, இதை நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து சொன்ன பிறகு இவர்கிட்ட நான் கால் பண்ணுறேன். இவர் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். சொல்லி முடிஞ்சிட்டு நான் இவர்கிட்ட நான் கேட்குறேன். இவர் வந்து இல்லவே இல்லை, ஒத்தப்படியாக நிற்கிறேன். அதுக்கு பிறகு கான்ஃபரன்ஸ் கோலை வந்து போடுறேன். கான்ஃபரன்ஸ் கோலை வந்து போட்டால் அதையும் வந்து ஒரு ப்ளே பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ரைட், பொறுங்களா. அதையும் காட்டிட்டா தான் உங்களுக்கு இதில் அந்த பாறை தூரம் வந்து விளங்கும். நான் இங்க நோர்வே இவர வைஃப் கதைக்கிறான். அக்கா 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 நான் அந்த யூடியூப்ல வீடியோ எடுத்து தம்பி கதைக்கிறேன். மற்ற போன்ல இருந்து கோல் எடுத்து காய்ச்சி கொண்டிருக்கேன் உங்களோட. நான் இப்ப உங்களோட காய்ச்சி நான் கூட ஹஸ்பண்டோட ரைட். நான் இப்ப இந்த மற்ற பர்சனல் நம்பர்ல இருந்து கோல் எடுத்து நான் இப்ப இந்த இருக்கிற லைன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 5,000 காசு போட்டு அந்த நோர்வேல இருக்கிற அந்த அண்ணன் வந்து லைன்ல இருக்கிறார். உங்க அண்ணன் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு காசு வந்து போடல, இப்படி ஒருத்தன் கதைக்கலன்னு சொன்னவர் எனக்கு. இப்ப இவ அண்ணன் லைன்ல நிக்கிறேன். ஒரு கதைங்க இருக்கா வகுப்பேதான் நீ யசோதா. ஓ அந்த இது அதுல வந்து நான் அந்த உங்களுக்கு போட்டு அந்த ரெசீட் போட்டு நான் இல்லை கதைங்க அவங்களுக்கு அவர் தான் காய்ச்சது கூட. ஹலோ 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 அக்கா கதைங்க அவர் மியூட் பண்ணி வச்சிருக்காரு. அக்கா நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த கல்மொழியில. அப்போ அவைய வந்து கதைங்கன்னு சொல்ல அவள் வந்து கதைக்கல. அப்போ இதோட வந்து இதை விடுவோம். அப்போ என்னன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக வந்து விளங்குது ஃபுல்லாகவே சுத்தமாது. சரியா, சுத்தமாது. அவங்க வந்து கஷ்டத்தில் இதை வந்து சுத்தமாத்து செஞ்சாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த நோர்வேலேருந்து அனுப்பினவங்களுக்கு இந்த 15,000 காசுன்றது பெரிய காசு இல்லை தம்பி எனக்கு, அதை விட்டுப்பட்டு வேலையை பாரு. ஆனால் கட்டாயம் வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நீ செஞ்சு கட்டாயம் போடணும். நீ வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து நீ செஞ்சு போடலன்னு சொன்னால் நான் இன்னொரு யூடியூபர் மூலமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவதானமாக இருங்கன்றதை வந்து நான் போடுவேன்னு சொன்ன நிமித்தம் தான் இந்த இருக்கிற வீடியோ வந்து கட்டாயம் வந்து நான் செஞ்சு போடுறேன். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் இந்த வீடியோ இந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து பிறகு நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து ஹெல்பிங் வந்து வீடியோ வந்து நான் போடுவேன். அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து போடக்குள்ள அந்த வீடியோவில் வாராக்களை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் என் மூலமாக நீங்கள் உதவி செய்ய விரும்பினா நீங்கள் உதவி செய்யலாம். அதை தாண்டி நீங்கள் டிரெக்டாக வந்து அவங்களோட வந்து நீங்கள் பேச இயலாது. அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் டிரெக்டாக தர மாட்டேன். ரைட். அதே போல் வந்து நீங்கள் டிரெக்டாக வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு போட இயலாது. சரியா, நீங்கள் கோவிக்கிறீங்களா கோவிக்கலையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா, என்ன நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இல்லையா என்றதும் எனக்கு தெரியாது. பேட்டி பஸ் யூடியூப் சேனல் ஊடாக வந்து நீங்கள் உதவி செய்ய விரும்புனா நீங்கள் என் மூலமாக உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்கிறவங்களுக்குரிய சரியான அந்த ஆதாரம் இருக்குது தானே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு ஒரு 1,00,000 50,000 தாரீங்க, அந்த 50,000 கொண்டு கொடுத்துட்டேன் என்று சொல்லி நான் வீடியோ போடுவேன். யூடியூப்லேயே வந்து வீடியோ போடுவேன். அப்படி உங்களுக்கு வீடியோ போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை ஒரு பர்சனல் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் உங்களோட வாட்ஸ்அப்புக்கோ உங்களோட ஐஎம்ஓக்கோ என்னதுக்கோ அனுப்பிடுவேன். ரைட். அப்போ இப்படி தான் வந்து செய்யலாம். மற்றபடி அவங்களோட அக்கௌண்ட்டை தந்து என்னென்னா இப்போ உங்களுக்கு இதில் பிரச்சனை வந்து விளங்கும். சரியா, இப்போ நான் ஒரு ஆள் வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ அவங்க வந்து இந்த வெளிநாட்டுக்காரர்களோட தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ அவங்க போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்புறாங்க. அவங்களுக்கு கதைக்க தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது, கள்ளத்தனமா ஒன்றுமே தெரியாது, போட்டு குழப்புறாங்க. அடுத்தது அவங்க குழப்புறையும் தாண்டி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு எனக்கு தெரியாது. காசு போடுறாங்களே எனக்கு ஸ்லிப் அனுப்புறதும் இல்லை, என்ற ஒன்றுமே சொல்கிறதும் இல்லை. சரியா, எல்லாம் பிரச்சனைக்கு பிறகு தான் வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு வந்து கடைசியாக வந்து தெரிய வருது. அப்போ நான் என்ன செய்கிறது? நான் ஒன்றும் செய்யலை. அப்போ இன்றையிலிருந்து நான் இப்படி தான் வந்து செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், முதல்ல உன்னை வீடியோவே பார்க்குறல, உனக்கு வந்து உதவியே செய்யறதில்ல, நாங்கள் செய்ய மாட்டோம், நீ என்ன செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்தால் தான் இதை வந்து நாங்கள் கொண்டு நடத்தலாம். இல்லை நாங்கள் கட்டாயம் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் போட போகிறோம், எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு போடலை, நான் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் காசு வந்து போட போகிறோம் என்று சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு அந்த காசை வந்து நீங்கள் போட போகிறீங்கன்னா அந்த காசை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு அடுத்த செகண்டே நீங்கள் எனக்கு வந்து ஸ்லிப் அனுப்பணும்.
சரியா? நீங்கள் ₹1 போட்டாலோ, ₹1000 போட்டாலோ, 50,000 போட்டாலோ, 5 லட்சம் போட்டாலோ நீங்கள் எனக்கு அடுத்த செகண்ட் ஸ்லிப் அனுப்பணும். இல்லையா, உங்களோட மட்டக்களப்பில் வந்து உங்களோட சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள என் மூலமாக அனுப்பி அவங்களோட கையில் காசை கொடுத்து என் மூலமாக கொடுக்குறேன்னு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் எனக்கு தெரியணும். என்ன இப்போ நான் போடுற வீடியோ அவங்களுக்கு உதவி கிடைக்குதா, உதவி கிடைக்கலையா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு என்றதை எனக்கு தெரியணும் என்றதை நான் சொல்ல வரேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை தாண்டி வந்து இந்த ஃபோன் நம்பர் தாருன்றதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி தெரியாது. நான் நீங்கள் கால் பண்ண உடனே வந்து உங்களை நான் 100 இதாக ஐடென்டிஃபை பண்ண இயலாது. சரியா? சில பேர் வந்து நல்ல நோக்கத்துக்காக வந்து ஃபோன் நம்பர் கேட்பீங்க, அவங்க நம்பரை தாங்கன்னு சொல்லி கேட்பீங்க. சில பேர் வந்து கெட்ட நோக்கத்துக்காக கேட்பீங்க. நான் சாத்திரம் பார்க்கல. நீங்கள் நல்லதுக்காக கேட்குறீங்களா கெட்டதுக்காக கேட்குறீங்களான்னு சொல்லி சாத்திரம் பார்க்கலாது. சரி, வயசானாக்களோட நம்பரை கொடுப்போம்னாலும் அவங்களோடையும் தேவையில்லாத கதைகளும் தேவையில்லாத நக்கல் நையாண்டி கதைகளும் வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க. அப்போ இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இந்த உதவி வீடியோ வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காலமும் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் நிறைவு பெற்றுட்டு இந்த ஹெல்பிங் வீடியோ நான் செய்ய தொடங்கி, இந்த ஹெல்பிங் வீடியோவில் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைஃப்பில் வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துட்டேன். எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு உதவி செய்கிறேன், நாளைக்கு எனக்கு எது மட்டும் சொன்னால் யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு வந்து இருப்பார். அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிந்த அளவுக்கும் என்னால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் உதவி செஞ்சு கொண்டு தான் இருப்பேன். எந்த கையாலையும் காசு போட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் வந்து பண்ணுறேன், நிச்சயமாக செய்வேன். இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து பேடி பாய்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா டைம் வந்து ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுற பிளான் பண்ணியிருக்கோம். சில டைமில் ஒரு 3:30 ஆயிரும், சில டைமில் வீடியோ போடையே ஆகிடும். என்ன இருந்தாலும் நம்மளை மறந்துடாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களோட வந்து ஒரு இணைப்பாக வந்து இருப்பேன். என்னோட வந்து யாராவது வந்து கால் பண்ணி பேசணும்னு சொல்லி நினச்சா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து என்னோட வந்து பேசலாம். இதை தவிர வந்து வேறு எதுவும் டவுட்டுகள், வேறு எதுவும் கேள்விகள் என்னட்டு வந்து கேட்கணுமா, இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும், இல்லாட்டி ஒரு அட்வைஸோ, இல்லாட்டி இப்படி செய்யுன்னு சொல்லி எதுவும் கேள்விகள் என்கிட்ட கேட்கணும். உங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட டவுட்ஸ் இல்லை, அதாவது ஆரோக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் பயமில்லாமல் கால் பண்ணுங்கள், நானும் ஆன்சர் பண்ணுவேன், கதைப்போம். இது மட்டும் இவ்வளோ நேரமாக பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எல்லாத்தையும் தாண்டி உதவி செய்ய போன இடத்துல அவர் எனக்கே வந்து தூசண தலையேசினார். எனக்கு கடைசி அந்த எல்லாமே வச்சுருக்க எல்லா ரெக்கார்டும் இந்த ஃபோனில் இருக்குது. உண்டையும் வந்து போட விரும்பலை. இப்போ கூட குறிப்பிட்ட சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதில் முழுமையான கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வீடியோ. இந்த கதைச்ச வீடியோ மட்டும் 2 மணி நேரம் வீடியோஸ் வந்து இருக்குது. சரி, ஓகே மக்களே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களோட விடைபெற்று சொல்கிறேன். பாய் கைஸ்.